இங்கே ஒரு ரெஸ்லிங் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஆள் அடிக்காம நவுந்து போயிடுறான். பின்னாடி இருக்கிற ஒரு லேடி டேய் அவன் அட்றான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான்னா ஒரே தூக்கி போட்ட உடனே அந்த லேடியே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த லேடி கப்பை எடுத்துட்டு வேகமான்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடுது. அப்போ அந்த ரெஸ்லிங் பையன் ஒரு பூச்செடியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்கான். அதை அந்த லேடி பார்த்துட்டு உன்னை நான் ப்ராக்டிஸ் எடுக்க சொன்னால் பூச்செடியை வச்சு என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ரெஸ்லிங் மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சா. அந்த பையன் அடிக்காம நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒழுங்கா நீ இப்போ அவன் அடிக்கல அந்த பூச்செடியை வந்துட்டு பார்த்தா பிச்சிருவான் பாருன்னு சொன்ன உடனே அந்த பையன் பயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரி நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே குத்து விட்டுறான். இந்த லேடி நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த பையன் வளர்த்த பூச்செடியில் ஏறி மிதிக்குது. இப்படி அந்த பூ வச்சு மாட்டி இந்த லேடி வச்சு நிறைய கப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாங்கிடுச்சு. ஆனால் இந்த பையனுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஒரு நாள் அந்த லேடிக்கு தெரியாமல் இந்த பையன் ஒரு செடி ஒன்று வளர்க்க ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த குட்டி செடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய பூவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளர்ந்து நிற்குது. அந்த பையனும் கதவை திறந்து பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த பூச்செடியை பார்த்துட்டு இருக்கிற அந்த லேடி பார்த்துட்டு ஏன்டா நான் இவ்வளோ நேரம் அங்கே கூப்பிட்டு இருக்காங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பையன் திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட் தெரியுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோச்சு கிடையாது, இது அவங்க அம்மா போல. அவங்க அம்மாவும் ஒழுங்கா நீ அவனை அடிக்கல அந்த பூச்செடியை பிடிச்சி பிச்சிருவோம்னு சொல்லி பயன்படுத்திட்டு இருக்கும்போது அந்த பூச்செடி அவங்க அம்மா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்குது. இவனும் மாஸ்க் கழட்டி ஒரு ஓரமாக போட்டுட்டா அந்த எதிராளி கிட்ட போயிட்டு மூஞ்ச காமிக்கிறான்னு ஒரு பஞ்சு விடுன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பஞ்சு விட்டதெல்லாம் அவன் சந்தோஷமாக கீழே விழுந்து கிடக்கிறான். பார்த்ததான் தெரிஞ்சு அந்த பூச்செடி அவங்க அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுங்கிடுச்சு போல. இவனும் பீஸ்ஃபுல்லாக இவன் ஜெயிச்ச கப்பலெல்லாம் பூச்செடி வளர்க்குற மாதிரி காமிச்சு இந்த ஒரு கதையை முடிகிறாங்க. இந்த மாதிரி கதைகள்லாம் பார்க்கணும்னா மறக்காம ஒன்ஸோட டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.